ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்த மாதிரி பார்ட் 2, அதாவது செகண்ட் ஷாப்பிங். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஷாப்பிங்கில் பேக் எதுவுமே கிடைக்கல. அதனால் நம்ம அழகாக கொளுத்துற வெயிலில் கிளம்பியாச்சு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கோம். இது வந்து சரவணா ஸ்டோர். லாஸ்ட் இயரும் நாங்கள் சரவணா ஸ்டோர்லேயே எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம், நல்லா இருந்தது. அதனால சரி இந்த வருஷமும் நம்ம இங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக சரவணா ஸ்டோரே நாங்கள் வந்துவிட்டோம். இது பார்த்திங்கன்னா பழைய சரவணா ஸ்டோர், டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்க பழைய சரவணா ஸ்டோர். இது ஓல்டு சரவணா ஸ்டோர். இது இங்கே ஸ்ட்ரைட்டாக நாங்கள் 4th ஃப்ளோருக்கு வந்துட்டோம். இங்கே வந்து கம்ப்ளீட்டாக எல்லா ஐட்டமும் இங்கே இருக்குது. பேக்லேருந்து, ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேருந்து, லஞ்ச் பாக்ஸ்லேருந்து, வாட்டர் பாட்டில், ஸ்டேஷ்னரி ஐட்டம் எல்லாமே ஸ்டீலு, எல்லாமே பசங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டமே இங்கே இருந்தது. நாங்கள் எல்லாமே இந்த ஃப்ளோர்லேயே பார்த்துட்டோம். அண்டு ஓகே, பாடி சரவணா ஸ்டோர் கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து இதில் ரொம்பவே சூப்பராக இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாமே இங்கேயே வாங்கிட்டோம். இது யாருக்கு ஜாலியோ இல்லையோ, என் பையனுக்கு செம்ம ஜாலி. ஏன்னா அங்கேயும் அவனுக்கு தேவையானதை வாங்கிக்கிட்டான், இங்கேயும் வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டான். நாங்களும் சரி, அவன் டாய்ஸ் கேட்காத வரையும் சந்தோஷம். ஸ்டேஷ்னரி ஐட்டம் எல்லாமே நாங்கள் வாங்கி தரோம், ஆனால் நீ டாய்ஸ் மட்டும் கேட்காத அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். சரி, அதனால் அவன் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டோம். இந்த அம்மா நடுவில் எனக்கு பிங்க் கலர் பாக்ஸ் வேணும், பிங்க் கலர் வாட்டர் பாட்டில் வேணும்னு எல்லாத்தையும் இந்த அம்மா பிங்க் கலரு, ப்ளூ கலர்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம் தான் வந்தோம். ஆல்ரெடி நாங்கள் எல்லாம் வாங்கிட்டோம். சரி, இவன் வந்து மனசு கஷ்டப்படக்கூடாது, எனக்கு இது வேணும் அது வேணும்னு கண்டதை கேட்குறான். சரி, அதனால நம்ம வந்து ஸ்கூலுக்கு என்ன தேவையோ அதை திருப்பி வேணால் வாங்கிக்கலாம், அது யூஸ் தானே ஆக போகுது, வேஸ்ட் ஆக போகாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்கூலுக்கு திருப்பி என்ன தேவையோ அதையே நாங்கள் வாங்கி அவங்ககிட்ட சமாதானப்படுத்துகிறோம். இது வேணாண்டா, அதுக்கு நம்ம இதையே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி எல்லாம் அதை மாதிரி வாங்கி கொடுத்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு அடுத்தது நாங்கள் 5th ஃப்ளோர் வந்துட்டோம். ஷூஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு, ஒயிட் ஷூ பிளாக் ஷூ எதுவுமே இல்லை. சரி, அதையும் வாங்கிடலாம், ஷாக்ஸ் எல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே ஃப்ளோர் நாங்கள் வந்துட்டோம். இந்த ஃப்ளோரில் வந்து பசங்க கிட்ஸுக்கு செப்பல்ஸு, ஷூஸு இது எல்லாமே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்தது கலெக்ஷன் எல்லாமே. பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி ஈக்குவலாக இருந்தது. ரொம்ப நிறைய இருந்தது பார்க்குறதுக்கே. நாங்கள் பொண்ணுக்கு மட்டும் ஒரே ஒரு செப்பல் வாங்கினோம், பையனுக்கு 2 ஷூ வாங்கினோம், அவ்வளோதான் இங்கே. சரி ஓகே காய்ஸ், நாங்கள் இப்போ ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு போய் என்னென்ன வாங்கினோங்கிறத காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் கீழே இறங்கி வரும்போது இந்த ட்ரெயின் பொம்மையில் 2 பேரும் உட்காருவா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பண்ண அரட்டை இதெல்லாம். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா. வாங்க என்னென்ன வாங்கணுங்கிறத பார்க்கலாம். பென்சில் வாங்கியிருந்தோம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம் நம்ம வாங்கிட்டோம். பட் பையன் கேட்டாங்கிறதுக்காக நாங்கள் திருப்பி வாங்கியிருந்தோம். பென்சில் ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தோம், இது 45 rupees இந்த பென்சில் பாக்ஸு. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு அப்சரா பென்சில், இது வந்து டார்க்காக எழுதும் அப்படிங்கிறதுனால இது எனக்கு பாடியில் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் இங்கே வாங்கினேன் இது. நெக்ஸ்ட்டு இன்னொன்று பென்சில் பாக்ஸ் தான். இது பென்சில் வந்து வேஸ்ட் ஆகாது, எப்படியோ நம்ம வச்சு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் 45 rupees தான். ஸோ 3 பென்சில் பாக்ஸ். அவங்க வந்து கலர்ஸ் வேணும்னு சொன்னால் அதனால் திருப்பி ஒரு க்ரையான்ஸ் ஒன்று வாங்கினோம். அப்புறம் பார்த்திங்கன்னா எரேசர் வாங்கியிருந்தோம். ஆல்ரெடி நம்ம ஒயிட் கலர் எரேசர் பாக்ஸ் வாங்கியிருந்தோம். இது கலர் கலராக இருக்கும், எனக்கு இதுவும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இதுவும் ஒன்று வாங்கினோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி சின்ன சின்ன ஸ்டாம்ப் அடிக்கிற மாதிரி இதில் யூனிகார்ன் இருக்கும் உள்ள.
சும்மா அப்படியே கையில் சும்மா ஸ்டாம்ப் அடிச்சுக்கலாம். அது மாதிரி இது பேப்பர்லேயோ கையிலையோ இது மாதிரி அடிக்கிறது. இது அது மாதிரி ஒரு சும்மா அது ஒரு 6 ரூபா அது மாதிரி ஒரு 2 வாங்கினோம். அப்புறம் வந்து ப்ரௌன் ஷீட் ஆல்ரெடி வாங்கியிருக்கோம், அதுக்கு கம்மு அதெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ். இது அவன் வந்து நாங்கள் சொல்லிட்டோம் ரக்ஷன் கிட்ட, உனக்கு எது பிடிக்குதோ நீ அதை போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னோடனே அவன் எல்லாமே ஸ்பைடர்மேன், எனக்கு ஸ்பைடர்மேன் தான் வேணும், ஸ்பைடர்மேன் தான் வேணும், எல்லாத்துலேயுமே ஸ்பைடர்மேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதையே அவனுக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கலான்னு வாங்கிட்டோம். இந்த பாக்ஸ் வந்து 78 ருபீஸ் தான். இது பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து நல்லா இருந்தது, அதனால தான் நாங்கள் இந்த பாக்ஸை எடுத்தோம். அது மாதிரி இது வந்து டபுளாக வைக்கிறது, மேலே வைக்கிறது. ஸோ அதனால் இந்த பாக்ஸ் ஒன்று வாங்கினோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பென்சில் பாக்ஸ் அவனுக்கு வாங்கி கொடுத்தது வேண்டாமா, ஸ்பைடர்மேன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர்மேன் வாங்கிட்டான். இது வந்து ஒரு 102 ருபீஸ், 100 ருபீஸ். இதுலேயே பென்சில், எரேசர், ஸ்கேல், ஷார்ப்னர் எல்லாமே வந்து வந்துடுது. ஸ்பைடர்மேன் ஸ்டில் போட்ட மாதிரி எல்லாமே வந்துடுது. உங்களுக்கு ஸ்பைடர்மேன் பிடிக்குமா, யூனிகார்ன் பிடிக்குமா, அதாவது பிங்க் ஆர் ப்ளூ எதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பிங்க் தான் பிடிக்கும், அவன் எதுவுமே வாங்கலன்னு கொஞ்சம் கஷ்டம். சரி அவன் இஷ்டம் அப்படின்னு விட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸு. இது வந்து 144 ருபீஸு. இதுவும் ஸ்பைடர்மேன் தான் எடுக்கிறேன்னு சொன்னான், ஆனால் ஸ்பைடர்மேன் லஞ்ச் பாக்ஸ் வந்து குவாலிட்டி நல்லா இல்லை. இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து ஓகேவாக இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் ஹீட் போட்டோன்னா லஞ்ச் பாக்ஸ் தாங்கணும், அந்த அளவுக்கு இது ஓகேவாக இருந்தது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் இருந்தது. சரி அதனால் அது ஒன்று எடுத்தோம். இது சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு பாக்ஸ் ஒன்று எடுத்தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம். அது கம்மி ரேட் தான், 80 சம்திங் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலு. இதுவும் ஸ்பைடர்மேன் வாட்டர் பாட்டில் தான் வேணும்னு சொல்லி அதையும் அப்படி தான் எடுத்தான். இது வந்து 114 இது சிப்பர் வாட்டர் பாட்டில். இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷூ தான் வாங்கினோம். ஷூ பார்த்தீங்கன்னா 291, அதாவது 300 ரேஞ்சில். ஸோ ஒயிட் ஷூ, பிளாக் ஷூ ரெண்டுமே நாங்கள் வாங்கிட்டோம். அப்புறம் ஸ்கூலுக்கு தேவையான ஷாக்ஸ், பிளாக் ஷாக்ஸு, ஒயிட் ஷாக்ஸு இதெல்லாம் நாங்கள் வாங்கியிருந்தோம். அப்புறம் லஞ்ச் டவல், அப்புறம் சின்ன ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க செப்பல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ஒரு செப்பல் ஒன்று வாங்கியிருந்தோம். சூப்பராக இருந்தது, ஒயிட் அண்ட் பர்பிள் கலரில் ரொம்ப அழகாக இருந்தது. அது வந்து ஜஸ்ட் 120 ருபீஸ் தான். ஸோ அதனால் அந்த செப்பல் ஒன்று வாங்கினோம். நெக்ஸ்ட்டு வந்து லஞ்ச் பேக். இது லஞ்ச் பேக் கொஞ்சம் சிம்பிளாக தான் வாங்கியிருந்தோம். இது வந்து 123 சம்திங். இது 123. இது வந்து நாங்கள் சிம்பிளாக தான் வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேகு. இதான் ரக்ஷனுக்கு வாங்கின ஸ்கூல் பேகு. நிஜமாக வந்து ப்ரைஸ்க்கு ஒர்த்து. இதே பேகு தான் நாங்கள் பாடி சரவணாவில் வந்து 800, 900 அந்த ரேஞ்சில் பார்த்தோம். இது ஓகே பிடிச்சிருக்கிறதுனால நாங்கள் வாங்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா 425 ருபீஸ் தான். ஓகே ப்ரைஸ்க்கு இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேகை நாங்கள் வாங்கிட்டோம். நிஜமாக ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. துணியுமே பேக் துணியுமே நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் நாங்கள் இன்றைக்கி ஷாப்பிங் பண்ணது. ஸ்கூலுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் ஒரே இதில் முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.